ரோமர் 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1 and 2 படிச்சீங்கன்னா, இப்படி இருக்க அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. சொல்றார், what is the true meaning of worship? ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்றாருங்க? பால் ரைட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு, உண்மையான ஆராதனை என்ன? What, how do you worship God? அவர் சொல்றார், உங்களை give yourself as a living sacrifice unto the God. தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்க. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு ஆராதனையில என்ன வந்துருச்சுங்க? உலகம் வந்துருச்சு. ஒருத்தர் சில பேர் சொல்றாங்க, நாங்க எதுக்கு புகை போடுறோம், எதுக்கு லைட் போடுறோம், எதுக்கு மியூசிக் போடுறோம், எதுக்கு பெரிய சத்தத்தை நாங்க இந்த சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கிறோம்னா, we want to reflect heaven. இப்படி சொல்றாங்க. So who is ruling them? எதுக்கு நாங்க இவ்வளவு சவுண்ட் போடுறோம்னா, எதுக்கு இந்த புகைலாம் போடுறோம்னா, நாங்க சீனாய், we want to reflect Sinai. சீனாய் மலையில தேவன் இறங்கினார், புகை சூழ இறங்கினார்ல, அது போல நாங்க உலகத்துக்கு, நாங்க சபைக்கு காட்டுறோம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காட்டுறோம். They have forgotten. என்ன சொல்லுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்ல. பைபிள் என்ன சொல்லுதுங்க? The people வந்து தேவனுடைய அக்கினி இறங்குகிறதையும் இடி முழக்க சத்தம் வருகிறதையும் பார்த்து ஜனங்கள் ஓடினார்களாம். இந்த கண்களை மூடிக்கிட்டாங்க, காதை அடைச்சுக்கிட்டாங்க. ஐயோ, இதை தாங்க முடியல, இதை பார்க்க முடியலன்னு கதறினாங்களாம். இன்னைக்கு என்ன பண்றாங்க? ரீக்ரியேட் பண்றாங்க. It's not going to happen. Amen. That is not worship. Giving yourself, உங்களை நீங்க ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். Give yourself, அதாவது எப்படின்னா, till you die, உங்களுடைய மாம்சம் சாகாத பட்சத்துல you cannot worship God in truth and in spirit. உனக்குள்ள 1000 காரியம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, மேட்டிமை இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு you boast, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். இரண்டாவதா ஒரு காரியம் சொல்லுது, நீங்க உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒத்த வேஷம் போடாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? ஒத்த வேஷம் பண்ண. Do not conform yourself to the pattern of this world. தெளிவா இருக்குதா? தெளிவா வசனம் சொல்லுது, நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாது. யாருக்குங்க? To the church, to the body of Christ. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை தெரியுமா? Do not conform yourself to the pattern of this world. உங்களை நீங்களே மாத்திக்காது, உலகத்தோட ஒத்து போட்டுக்காதீங்க, உலகத்தோட இணைஞ்சுக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? I have called you by name. எஸ்ஐயா 43:1 சொல்லும், நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், நீங்கள் என்னுடையவர்கள். So when God says you are mine, so you are always his God's. அப்போ நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட முடியுமா? Can you pattern yourself to the pattern of this world? If you follow the pattern of this world, it means you are literally எங்க போயிட்டு இருக்கீங்க? You are killing yourself. You are just going to the hell. நரகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை அனுபவ கட்டத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு. Amen. All of the friendship of the world is an enmity to God. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை சொல்லும், உலகத்துல என்ன இருக்குதுங்க? உலகத்துல இருக்கிறதெல்லாம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது தேவனால் உண்டாகலையா? This is not from God என்று சொல்லப்படுகிறது.
Amen. அப்ப எதை பைபிள் very clearly tells us that you cannot pattern yourself to the pattern of this world. உலகம் பல காரியங்களை சொல்லி கொடுக்கும். அப்போ don't pattern yourself to the pattern, don't conform yourself to the pattern of this world. What God is saying, நமக்கு தேவன் என்ன சொல்றாருங்க? Conform yourself to the system, to the pattern of that God has already prescribed in his holy scriptures. Hallelujah. வேதத்துல எழுதப்பட்டபடி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் தான் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, எங்க வேணாலும் பாருங்க, சபைக்குள்ள பாருங்க, தேவையில்லாத ஒரு பொய்யான காரியம் நடக்கும் போது அதுல எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. From the beginning அப்படிதான். நீங்க நம்பர்ஸ் புத்தகத்தை, என்னாகும் புத்தகத்துல படிக்கும் போது 13ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சுக்கலாம். அங்க God tells Moses, 13ஆம் அதிகாரத்துல மோசேக்கு சொல்றாரப்பா, நான் உனக்கு கொடுக்க போகிற தேசம், I'm going to give you the promised land. என்ன பண்ணு, ஒரு 12 பேரை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை என்ன பண்ணு, you send them to spy, வேவு பார்க்கும்படியா 12 பேரை நீ அனுப்பு. 12 கோத்திரத்துல இருந்து தெரிஞ்சு கொண்டு அவங்களை அனுப்பு. அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் கொடுக்கட்டும்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ 12 பேர் போறாங்க, சந்தோஷமா போறாங்க, எல்லா கோத்திரத்திலயும் போறாங்க. போயிட்டு வரும்போது வந்த உடனே வர நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, 12 பேரும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. மோசே கிட்ட சொல்லுவாங்க. மோசே கிட்ட போய், ஐயா நீங்க அனுப்பினீங்க, நீங்க சொன்னபடி, தேவன் சொன்னபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். இட்ஸ் ரிச் இன் எவ்ரிதிங் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து ஒரு திராட்சை கொலை கொண்டு வந்தது காட்டுவாங்க, மாதுளம் பழத்தை கொண்டு வந்ததை காட்டுவாங்க, இதெல்லாம் காட்டுறாங்க. எவ்ரிபடி கெட்ஸ் எக்ஸைட்டட் அதை பார்த்து. அப்போ நாம இங்க வனாந்திரத்துல இருக்கிறோம். அப்போ இஸ்ரேல் மக்கள் எங்க இருக்கிறாங்க, வனாந்திரத்துல இருக்கிறாங்க. அந்த மலை ஏறி போனாக்கா அங்கதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், கானான் தேசம் வைத்து இருக்கிறாரு. அங்க there is so much wonders God has prepared. தேவன் பயங்கரமான காரியத்தை இஸ்ரேல் மக்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தார். அது போய் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் பார்த்துட்டு வரட்டும், அப்புறம் நீங்க போங்கன்னு. அப்ப எல்லாம் வந்து சொல்றாங்க, அது தேவன் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். உடனே காலேப் சொல்லுவார், என்னன்னு, நம்ம இப்பயோ போலாம், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம், அவர்களை காத்த நிழல் போயிடுச்சு. So God is with us, let us go and have that nation. உடனே என்ன பண்றாங்க, காலேப் சொல்லிட்டு இருக்கிறான். கூட வந்த 10 பேர், யோசுவாவை தவிர 10 பேர் என்ன சொல்றாங்க, ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட் கொடுக்குறான். ஆமாங்க, நாங்க போயிட்டு வந்தது நல்லா தான் இருந்துச்சு, 40 நாள் சுத்தி பார்த்தோம், எவ்ரிதிங் வாஸ் ஃபைன், அங்க பாலும் தேனும் ஓடுது, நிறைய பள்ளத்தாக்குகள் நிறைந்த தேசம் தான், அங்க நல்லா இருக்குது, எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல், அங்க தண்ணிக்கு பஞ்சம் இல்ல, தண்ணி மழை வந்தா தானா வரும், அப்படி எல்லாம் இருக்குது சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை சேர்க்கிறாங்க. என்னன்னு, நாங்க அங்க அமலேக்கியரை பார்த்தோம், ஏனைக்கியரை பார்த்தோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, we saw the Amaleks, எப்படி இருக்கிறாங்க, அவங்க ராட்சதர்களாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு முன்பாக நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். சோ அவர்கள் நாம போனோம்னா they will kill us, அவங்களை ஜெயிக்க முடியாது. அது நல்ல தேசம் தாங்க, but it's impossible for us to win, to go and inherit பண்றதுக்கு கூடாத காரியம்னு 10 பேர் சொல்றாங்க. 10 பேர் சொன்னது the whole congregation of Israel believed. 10 பேர் சொன்னதை எல்லாம் கேட்டான். இன்னைக்கும் ஒரு பொய்ய ஒரு 2-3 பேர் திரும்ப 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 சொன்னோம்னா அதுதான் நிஜமாயிரும். Hallelujah. You tend to follow. இன்னைக்கு சபையில கிறிஸ்துவத்துல கூட அதேதான். யாராச்சும் ஒரு பொய்யான காரியத்தை, இது ரெவலேஷன் சொன்னாக்கா, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி திரும்ப 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 சொல்லுவாங்கன்னா அதை கேட்கிறவங்க என்ன பண்றாங்க, அது உண்மை, அது அப்படிதான் நடக்கும்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மன பக்குவத்துல நாம இன்னைக்கு பக்குவப்படுத்திட்டு இருக்கோம்.
நமக்கு எப்படி இருங்க, அது கர்த்தர்கிட்ட இருந்து வந்ததா, அது கர்த்தருடைய ஆவினால் அருளப்பட்டதான்னு நிதானிக்கிற நம்ம கூட நிதானிக்கிற காரியம் நம்ம விட்டு போயிருச்சு. We love to believe. Hallelujah. யாரோ ஒருத்தர் வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. Hallelujah. இதை கேட்கறதுக்கு நாம என்ன பண்றோம், எங்கெங்கயோ ஓடுறோம் இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு. பைபிள் முழுக்க அதான் சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, முதல்ல ஆதாமா ஏவாளுக்கு சொன்னது, நான் அவர்களை ஆசீர்வதித்தார். He blessed them. இதுல எந்த சந்தேகம் இல்லையே. பட் என்ன பண்றோங்க, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாதான் நம்புறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, God has already blessed us with every spiritual blessing in the heavenly realms. தேவன் என்ன பண்ணுகிறாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்க போகிறதுல இன்னும் அவர் நமக்கு கொடுக்க போயிடுச்சு. We are already blessed. பட் என்ன நடக்குதுங்க, இன்னைக்கு நாம we still ask, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு 9 வரங்களை கொடுங்க, எனக்கு 12 வரங்களை கொடுங்க, இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். And the Bible says, God says that I already blessed with every spiritual blessings. 1 கொரிந்தியர் 12 சொல்லும், ஆவியானவர் யார் யாருக்கு என்ன வரம் கொடுக்கணுமோ அது அவர் கொடுக்கிறாராம். You cannot force God to give me this, give me that. So இப்படியான we are just playing to the things of this world, or playing to the tune of the devil. நாம எங்க போறோம்னு தெரியாம எங்க போயிட்டு இருக்கிறோம். அங்க காலேப் தான் சொல்றான், யோசுவா தான் சொல்றான், ஒண்ணு பெருசு இல்லைங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு, we can win them. Hallelujah. அந்த 10 பேரோட சொல்லி அத்தனை பேர் என்ன சொல்றாங்க, நாங்க எகிப்திலே செத்து இருந்தா நல்லா இருக்கும், இந்த வனாந்தரத்துல செத்து இருந்தாலும் நல்லா இருக்கும், நாங்க போய் இப்ப அங்க அந்த என்னதுங்க ஜெயன்ட்ஸ் ராட்சதர்கிட்ட நாங்க போய் சாகணுமா, நாங்களும் எங்க பிள்ளைங்க சாகணுமா அங்க போய். ஜஸ்ட் எப்படி இருக்குதுங்க ஒரு மைண்ட் செட். உலகம் சொல்லுகிறபடி, பிசாசு சொல்லுகிறபடி, மனுஷர் சொல்லுகிறதுபடி அப்படியே நம்பி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு காரியம் தெரியுமா, எனி கிறிஸ்டியன், கர்த்தருடைய பிள்ளைங்க, if you learn to study the word, இந்த வேதத்தை படிச்சு இந்த வேதத்தை எழுதி கொடுத்தவர் அவர் சொன்னபடியே நடக்கும்னு விசுவாசிச்சு நீங்க வாழ்வீங்கன்னா you will see the glory. Because the Bible very clearly says, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்லவே. Amen. If God has said something in his word, he stands with his word. அந்த வார்த்தையோடு அவர் நிற்கிறவரா இருக்கிறாரு. He doesn't change or he doesn't alter. அதனாலதான் அவர் சொல்ல, உலகத்தோட ஒத்து போகாது, உலகத்தின் ஒத்த வேஷத்தை போடாது. You are not going to gain anything. The whole congregation வளராங்க, 2 பேருடைய சத்தத்தை 2 பேர் பேசுறது யாருக்குமே கேட்கல. இன்னைக்கு எத்தனையோ சபையில எங்கேயோ ஒரு விசுவாசி உள்ள இருப்பாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாருவான், அவனுடைய கதறலின் சத்தம் யாருக்கும் கேட்காது, அவன் பரிசுத்தத்துக்காக கதறுகிறது கேட்காது, கர்த்தருக்கு பயப்படுங்கன்னு சொல்லுகிறது யாருக்கும் கேட்காது, be faithful unto God ன்னு சொல்றது யாருக்கும் கேட்காது. அவனை ஓரத்துல ஒதுக்கி வைப்பாங்க. அதேதான் இன்னைக்கு இந்த இடத்துல பாக்குறோம், 2 பேரையும் ஒதுக்கிட்டாங்க. They wanted to stone and kill Caleb and Joshua. Hallelujah. So இதுதான் இன்னைக்கு உலக நடப்புகள். You think உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத, don't think like the world thinks. இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேர் they were thinking according to the system of this world. உலகம் நினைக்கிறபடி நினைத்து கொண்டிருந்தாங்க. Amen. Don't think the way the world thinks.
You are different. உலகம் பேசுறபடி பேசாதீங்க. Don't talk like the world talks. இன்னைக்கு எதை பேசுறோங்க? நம்ம உட்கார்ந்து 4 பேர் பேசணும். We don't talk about God. அது சரியில்லை, இது சரியில்லை, இது இப்படி இருக்குது, அப்படி இருக்கிறது காரியத்தை தான் பேசுவோம். We don't speak the faith. விசுவாசத்தை பேசுறது கிடையாது, நம்பிக்கை பேசுறது கிடையாது, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு பேசுறது கிடையாது. Amen. We talk negativity. இது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, அது வந்துருச்சுன்னா என்ன பண்றது? Hallelujah. If you are a child of God, He will take care of your life. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உன்னை நடுவழியில விட்டுற மாட்டாரு. Is watching. தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. Amen. Who is on my side? மோசே சீனாய் தேவனோட 40 நாள் இருந்துட்டு இறங்கி வருவாரு. இறங்கி வந்தாக்கா ஒரு பெரிய தேவன் சொல்லுவாரு, நீ கொண்டு வந்த ஜனம் சீர்கெட்டு போயிட்டாங்க. என்ன ஆண்டவரே? அவங்க ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. மோசே மேல இருந்து வருவாரு. He was so much broken. அவ்வளவு உடைக்கப்பட்டவரா இருக்கிறாரு. Exodus 32ல படிச்சீங்கன்னா உடைக்கப்பட்டவரா இருக்கிறாரு. அந்த ஒரு கோபம், தேவன் எழுதி கொடுத்த 10 கற்பனைகளை, பலகைகளை உடைச்சிடுறாரு. கோபத்துல கீழே வராரு. ஆரோனை திட்டுறாரு. ஆரோன் கதை சொல்றான், நான் கோல்ட போட்டேன், அது கண்ணுக்குட்டியா வந்துருச்சு. யோசித்து பாருங்க. அப்போ ஒரு கூட்ட ஜனம் அவங்களோட சேரல. அப்போ மோசே கேட்கிறார், தேவன் பட்சத்துல இருக்கிறவர்கள் யார்? அப்போ லேவியர்கள் மாத்திரம் வராங்களாம். A group of people, Levites, came and said, we are on the God's side. யார் பக்கம் இருக்கிறோம்? We are God's side. அப்ப சார், அப்ப நான் சரி ஒண்ணு வேலை பண்ணுங்க, இந்த வேலையை செய்தவங்க எல்லாம் கொண்டு போடுங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல 3000 பேரை கொண்டு போட்டாங்க. Because they did evil in the sight of God. இன்னைக்கு கர்த்தர் பொறுமையோட இருக்கிறார்னா, it doesn't mean God is not watching, God is not caring. அவர் பொறுமையோட காத்து கொண்டு இருக்கிறார். Because of the cross of Jesus, because of the blood of Jesus. தண்டனைக்கு ஒருத்தரும் தப்ப முடியாது. Amen. Hallelujah. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத. ஒத்த வேஷம் போடாத. How do you think? How do you speak? நாம நினைக்கிறது என்ன, பேசுகிற காரியம், நான் பார்க்கிற காரியம் எப்படி இருக்கிறது? நீங்க எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சர்ச்சில் போய் ஊழியம் பண்ணிடலாம், சர்ச்சில் போய் ஸ்டேஜ்ல நின்று பாடிடலாம், ஆராதனை நடத்திடலாம். I can talk about Jesus. எல்லாம் பண்ணலாம். But how is my personal testimony? What will God say? ஒரு நாள்ல நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாம போனாலும் சரி, you have to go and stand before the judgment seat of Christ. எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. You have to answer. கர்த்தர் கேட்பாரு, நான் இதை எழுதி கொடுத்தேனே, did you live? வாழ்ந்தீங்களா? What did you do with the grace? நான் உங்களுக்கு கொடுத்த கிருபை என்ன பண்ணீங்க? நான் உங்களுக்கு கொடுத்த இரக்கத்தை வச்சு என்ன பண்ணீங்க? Did you live as a testimony for me? நான் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை வச்சு என்ன பண்ணீங்க? I gave you my Holy Spirit. I gave you my anointing. I gave heaven to you. What did you do with that? ஏன் இதெல்லாம் நம்முடைய அந்த வல்லம் எல்லாம் கிரியை செய்ய முடியலன்னா, we have thrown away the command of God. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ல இருந்து படிச்சீங்கன்னா அதுல இருக்கும். ஹல்லேலூயா. 17ல சொல்லுவாரு, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர்களா இருக்கு. அவர் சொன்னபடி, as God said, be holy as he is holy. என்ன பண்ணிட்டோங்க? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். The Bible says so it has to be. And சொல்றார், God says, I am holy.
Make sure that you live a holy life. Why? என்ன சொல்றாருங்க? I've already said, I want you to be just like me. Don't pattern yourself to the pattern of this world. I'm holy. நான் பரிசுத்தரா இருக்கிறேன். நீங்கள் உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர்களாயிருங்க. If you have no holiness, there is no God. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. If God's word says you cannot see God without holiness, it means it's impossible to see God without living a holy life. உங்க இருதயம் சுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுதுன்னா, if your heart is not right, you cannot witness Jesus. You cannot have the anointing of God in your life. It's impossible. நான் பொய்யும் பித்தலாட்டம் பண்ணி நான் நினைக்கிறபடி வாழ்ந்துட்டு கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு சொன்னா, it means I'm telling lies. இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அப்போ வேறு எங்க இருக்கணும்? இங்க பரிசுத்தம் இருக்கணும். இங்க ஆண்டவர் பாக்குறார், மனுஷன் சாமுவேலுக்கு சொல்ற, சாமுவேலே நீ முகத்தை பார்க்கிற, நீ பார்க்கிறபடி பார்க்கிறவன் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறேன். I search the hearts of people. I search the hearts of the people. இங்க சுத்தமா இருக்குதா? இங்க பரிசுத்தமா இருக்குதா? இங்க நான் பரிசுத்தம் இங்க இருந்தாதான் தேவன் பேசுகிறதை இந்த காதுல கேட்க முடியும். இந்த காதுல கேட்கறது கஷ்டம் தான், ஆனா உள்ளான காது ஒண்ணு இருக்குது, ஆண்டு வச்சிருக்கிறாரு. Amen. The spirit eyes and the spirit ears. If I don't have holiness, தேவன் பக்கத்துல வந்து கூப்பாடு போட்டாலும் இந்த பாவத்துல நரம்பு இருந்துச்சுன்னா தேவன் பேசுகிறது கேட்க முடியாது. Either you will be deaf or blind in your spiritual life. What I'm speaking in the செய்தியை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. கோபப்படலாம். கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசாம இருக்க முடியாது. I have to speak the truth. இன்னைக்கு உலகத்தை பார்க்கும் போது, ஒரு பக்கம் நடக்கிற எல்லா காரியங்களை பார்க்கும் போது, I don't see the world, I see the church. சபையை பார்க்கும் போது, சபைக்குள்ள நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது ஒரு பக்கம் கோபம் வருது. தேவனுடைய மகிமை அற்று போய் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. knowingly எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும், தேவனுடைய மகிமை இல்லாம இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு, இன்னைக்கு இருக்கிற சபையில 90% of the church there is no Holy Ghost in the church. அது என்ன சொல்றாரு? இன்னொருத்தர் சொல்றாரு, நாளைக்கே சபை ராப்சர் வந்ததுன்னா கூட என்ன பண்ணுவாங்களாம்? the Christian, nominal Christian ஒன்னும் தெரியாம தான் வாழ்வாங்களாம். they will never bother. ரெகுலரா சர்வீஸ் நடக்கும், ரெகுலரா எல்லா காரியமும் நடக்கும். because there is no God, there is no the spirit, there is no spirit of God. அங்க தேவ ஆவியானவர் இல்ல, தேவன் இல்ல. யோசிச்சு பாருங்க, சவுல் கிட்ட இருந்து தேவன் என்ன பண்ணாருங்க? அவருடைய ஆவியானவரை விலக்கிட்டாரு. God removed the Holy Spirit from him. ஆனாலும் சவுல் என்ன பண்ணாருங்க? கிட்டத்தட்ட 30 வருஷம் he was still the king. he never changed. அவன் ஒரு நாளும் மாறல. யுத்தங்களை செய்தான், யுத்தங்களை ஜெயிச்சான், எஸ்டாப்ளிஷ் பண்ணா. அவ்வளவு பெரிய 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்தான். nothing changed. இன்னைக்கு அதே கட்டம் தான். தேவன் இல்லைனாலும் you will be living as if God is there. எப்பதே சவுலுக்கு புரியுதுங்க. 1 சாமுவேல் 28 படிச்சீங்கன்னா அங்க சொல்லுவான், குறி சொல்லுகிற இடத்துக்கிட்ட போயிட்டு அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்?
அங்க சாமுவேலுடைய ஆவி வந்தது போல அவன் பார்த்து சொல்லுவான், சாமுவேலே இப்போ தேவன் என்கிட்ட தேவன் என்னை விட்டு போயிட்டாரு, என்ன பண்ணல தீர்க்கதரிசிகளும் எனக்கு they are not bringing the word of God, நான் என்ன பண்றது, so I have to come, எங்க spirit of divinity கிட்ட வரணுமா இருந்துச்சு, குறி சொல்ற ஆவி கிட்ட வர வேண்டியதா இருந்தது. எப்பங்க நாளைக்கு சாக போறான் சவுல், நாளைக்கு யுத்தத்துல சவுல் சாக போறான், அப்ப சொல்றான் கர்த்தர் என்னை விட்டு போயிட்டாரு. தீர்க்க தரிசனம் சொல்றவங்க யாரும் இல்ல, there is no God in Israel. இஸ்ராயல்ல இருந்தாரு, பட் என்ன பண்ணல, சவுலோட இருக்கல. This is இந்த tragedy இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு it's everywhere. இந்த churches இருக்குது, கூடுகைகள்ல இருக்கிறது. People love to live. எங்க இருக்கணுமா, எங்க இருக்க விரும்புறாங்களோ அங்க இருக்கணும். என்ன யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரு அல்லேலூயா ஒரு ஜெப நாள் அன்னைக்கு ஒரு கல்யாணம் இருந்துச்சுன்னா ஓடுவோம். We love to be there in the world. நான் போலனா எப்படிங்க, அவங்க என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க, நான் போலனா they will not respect me. எங்கனா கூப்பிட்டா ஓடுறதுக்கு ரெடி. ஏன்னா somehow you want to be away from God, from the presence of God. The devil is telling, போ, ஒன்னும் தப்பு கிடையாது, நீ போலனா அவங்க வர மாட்டாங்க. God is watching. அவர் கேட்பாரு, where are you going? மகனே மகளே, நான் உனக்காக காத்து இருக்கிறேன், எங்க போற நீ? எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிறது போலதான் தேவன் துக்கத்தோட இருக்கிறார், விசனத்தோட இருக்கிறார். We don't realize it. இன்னைக்கு ரியலைஸ் பண்றோம், ஒரு கட்டத்துல இருக்கிறோமா? Do we realize that God is sad, that God is in sorrow, he is in pain? எவ்வளவு பேருக்கு தெரியும்? Because ஏனாக்கா they are mocking at the cross of Jesus. இயேசு சிலுவையில செய்த தியாகத்தையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய சிந்தின ரத்தத்தையும் அவர் கிரயம் செலுத்தினதையும் கண்டும் காணாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The whole gospel நீங்க பாத்தீங்கன்னா, the teaching of the apostles was இயேசுடைய பாடு, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுதல், the coming of the Lord தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. We now know, we don't speak about it. We don't tell about the cross, we don't talk about the blood, we don't talk about the resurrection, we don't talk about the coming of the Lord, we don't talk about the holiness, we don't talk about the righteousness. We talk about எப்படி நீ prosperity ஆகலாம், எப்படி நீ prosper ஆகலாம், எப்படி நீ சம்பாதிக்கலாம், எப்படி நீ வீடு வாங்கலாம், எப்படி நீ பங்கா, இததான் திரும்ப you, God wants you to become rich. They tell God wants you to become rich. They have 10-point sermon to give you how to become rich. God says, நீ பணக்காரன் ஆகற இல்ல, I want you to be holy as I am holy. அதுதான் highest criteria ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. There is no God, there is no Jesus in our sermons. பவுல் சொன்னார், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமா இருக்கு, நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. The message of the cross is the mighty power for every believer. Message of the cross. இயேசுடைய பாடு, மரணம், it's so important. இதுதான் அந்த சார்லி பேசினார், சார்லி கிர்க் பேசினாரு, பிடிக்கல சுட்டுட்டாங்க. இன்னைக்கு சத்தியத்துக்கு கிரயம் பேசி இருக்கிறாங்க, பொய் காரியங்களை பேசுறதுக்கு மவுஸ் அதிகம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஹோமோசெக்சுவாலிட்டி தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு
அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அன்னைக்கு கடந்த நாள்ல பார்த்துட்டு இருக்கும், there are pastors who are homosexuals. என்ன தப்புன்னு கேக்குறாங்க. What God hates, the church loves. And where will you see God? Is God there? கேட்கணும். Is God with me? என் வீட்டுல கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? கர்த்தருடைய கிரியை என் வீட்டுல இருக்கிறதா? If not, நான் செய்ய வேண்டியது சரிப்படுத்திக் கொள்ளணும். God will again show himself. Hallelujah. God is still waiting. God is still waiting. யார் என் சத்தத்தை கேட்பான்? யார் என் காரியமா போவாங்க? Who will call upon me? Who will confess his sins? Who will repent? யார் மனம் திரும்புவான்? யார் என்கிட்ட வந்து நான் பாவின்னு சொல்ல நான் மன்னிங்கன்னு கேட்பாங்க? தாவீது சொல்லுவாரு, he knew his sin. அவன் செஞ்ச பாவம் தேவன் அவனை விட்டு போயிடுவாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு சவுல் விட்டு போனது போல என்ன விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னா சங்கீதம் 51 ஜெபம் பண்ணுவான். என்னன்னு? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் வரும். Don't take away from me of Holy Ghost. அப்போ பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்து நாள் வருவதற்கு முன்பாகவே தாவீதோட பரிசுத்த ஆவியானவர் இருந்தான். அவனுடைய அங்கலாய்ப்பு துடிப்பு, ஆண்டவரே, don't take away the Holy Spirit that is with you again. என்கிட்ட கொடுத்த ஆவியானவர் எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு எத்தனை பேரு we are living corpses, செத்த பிணங்களாக நாம் இருக்கிறோம். Thinking that we are living, we are dead corpses. Because without God, you are worth for nothing. You are dead. அது ஊழியக்காரனா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் யாரா இருக்கிறாங்க? அவன் செத்தவனா இருக்கிறான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் செத்தவனா இருக்கிறான். So how much it's time for us. இன்னைக்கு நேத்து கூட ஒருத்தர் மறிச்சிட்டார், ஒரு ஊழியக்காரர், வைராக்கியமான மனுஷன், ஓடி பக்மன் நேற்றைய தினத்துல மறிச்சிட்டாரு. இந்த வருஷத்துல நிறைய ஊழியக்காரர்கள் மறிச்சிட்டு இருக்கிறாங்க. Those who lived for the word, they walked according to the word. ஜான் மக்கர்தர் மறிச்சு போயிட்டாரு. They did not மனுஷனை திருப்திப்படுத்த வாழல. They said, I want to live to please the Lord. ஒருத்தரா மறிச்சு போயிட்டு கொண்டு செத்து போய் கொண்டு இருக்கிறாங்க. Those who wanted to live for God. நம்முடைய நாள் என்னைக்குன்னு தெரியாது. But till then, we have to make a drastic choice. கர்த்தருக்காக வாழ்வோம். Obedience to the word of God. Living to the word of God. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாம கர்த்தருடைய நன்மையும் சித்தமும் இன்னதென்று உணர்ந்து அதுக்கேற்றபடி நடக்குது. Not compromising ourselves to the pattern of this world. Not conforming ourselves to the pattern of this world, but to the pattern of God. It's not easy. நான் சொல்றேன், ஆண்டோடைய பேட்டர்ன்ல நடக்கிறது அத்தனை சுலபம் கிடையாது. The devil will hit you like anything. அந்த நடுவுல வாழணும், இருக்கணும். இருந்தாக்கா பவுல் சொன்னது போல சொல்லலாம், ஜீவ கிரீடம் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் எனக்காக வைத்திருக்கிறார். I will receive that crown of life ன்னு சொன்னபடி அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். Hallelujah. Hallelujah. Are you ready for that? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா?
கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? May the blessed Lord நம்ம நடத்தட்டும். May the blessed Lord be glorified and honored. Hallelujah.